पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் 41வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 41வது ஸ்லோகத்துக்கு மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். பாஷ்யம் பார்க்கணும். பாஷ்யம் மட்டும் விட்டு போயிருக்கு நேற்று. நான் ஸ்லோகத்தை சொல்றேன் திரும்பவும். வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். வியவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். புத்தயோ அவ்வியவசாயினாம். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 2 கேட்டகிரியா இருக்கிற மனுஷங்களை பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு விவசாயாத்மிகா புத்தி. விவசாயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கல்டிவேட். நம்ம பாத்தீங்கன்னா விவசாயி என்ன பண்றான்? லேண்டை கல்டிவேட் பண்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் ஆச்சாரியர்கள் மூலமா நம்மளுடைய மனசை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கல்டிவேட் பண்ணணும். அதான் இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்டிவேட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அனித்தியமானது. இது எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை. அப்ப எது சாஸ்வதம் அப்படின்னா, இப்ப நம்ம சாங்கிய யோகத்தை கேட்டிருக்கோம். கேட்டதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் மாத்திரம்தான் சத்தியம். நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த தேகாதிகள், இந்த லோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போறது அப்படின்னு உங்களுக்கு ஞானம் வந்திருக்கும். அந்த ஞானத்தை பிராப்தி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அந்த நானா நிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கோல் பாத்தீங்கன்னா நானை பிராப்தி பண்றதுதான் என்னோட கோல். ஆத்மாவை அடையிறது மட்டும்தான் என்னோட கோல். இது மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா, ஆத்ம காமகா அப்படின்னு சொல்லுது. என்ன காமம்? ஆத்ம காமம். நமக்கு எத்தனை காமங்கள் இருக்கு அப்படின்னா, உலகத்துல இருக்கிறது ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. இது வேணும், அது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும், ஒரே லிஸ்ட் வச்சிருக்கோம். அப்ப அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, இந்த குருநாதரோட வச்சனத்தையும், கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனத்தையும், சங்கரோட வச்சனத்தையும், என்னோட ஆச்சாரியர், நான் உங்களுக்கு ஆச்சாரியர்னு சொல்றேன், என்னோட வச்சனத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா மனசை பாத்தீங்கன்னா எது சத்தியம் எது பொய்யானது அப்படி நல்லா விசாரம் பண்ணி என்ன பண்ணணும்? அதான் கல்டிவேட் பண்றது. விவசாயாத்மிகா புத்தி. யாரு பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணி, விவசாயம் பண்ணதுக்கு பிறகு, கல்டிவேட் ஆனதுக்கு பிறகு ஒரு தீர்மானமான எண்ணம், நான் ஆத்மாவை அடையணும், பிரம்மத்தை அடையணும், ஈஸ்வரனா பிராப்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே கோல். நிச்சயாத்மிகா புத்திக்கு பேரு விவசாயாத்மிகான்னு பேரு. நிச்சயமா ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு எவன்ட்ட பாத்தீங்கன்னா அந்த புத்தி இருக்கோ, அந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏக ஏவ குருநந்தன், ஏகேக ஏக இக குருநந்தன். இந்த மோட்ச மார்க்கத்துல, அப்ப மோட்ச மார்க்கத்துல வந்தாச்சு. மோட்ச மார்க்கத்துல வந்தாச்சு அப்படின்னாவே என்ன பண்ண போறோம்? கர்ம யோகத்தை பண்றோம். எனக்கு பாத்தீங்கன்னா அல்டிமேட் கோல் ஆத்மாவா இருந்தாலும் அந்த அல்டிமேட் கோலை அடையறதுக்கு எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை. அதனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சகுண ஈஸ்வரன், அதுக்கப்புறம் தான் நிர்குண ஈஸ்வரன். நிர்குணம்ன்றது வெறும் தான் 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 சொல்லக்கூடியது, வெறும் கான்சியஸ்னஸ். இது எனக்கு பிராப்தி பண்ண முடியல சாமி அப்படின்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் என்னன்னா சகுண ஈஸ்வரன். அப்ப நமக்கு எல்லாம் தெரிய நாம ரூபங்களோடு இந்த லோகத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்காக பகவான் என்ன பண்ணிருக்காரு? நிறைய ரூபங்களை கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப ஏதாவது ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கிட்டு நான் அந்த ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா ஒரே லட்சியம். நான் பண்ற எல்லா கர்மத்துக்கும் லட்சியம் ஒன்னே ஒண்ணு, ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணணும். ஒரே ஒரு ஆசைதான். இப்படியாவது ஈஸ்வர பிரீத்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாம் நடந்துரும். நீங்க கேட்காமையே எல்லாம் கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? எல்லாத்தோட லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் தான், துக்க நிவர்த்தி தான். இந்த துக்க நிவர்த்தி எப்ப கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனையும் சகுண ஈஸ்வரனையும் இல்லது
நிர்குண ஈஸ்வரனையும் சொரூபத்தையும் அடைஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம், அத்தியந்த சுகம் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா லட்சியத்தையும் ஒரே லட்சியமா வச்சுக்கிட்டு, ஏக்கனா ஒரே ஒரு லட்சியம், ஏக்க இக, இந்த மோட்ச மார்க்கத்துல ஒரே ஒரு லட்சியம். முதல் ஸ்டெப் ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணணும், இதான் முதல் ஸ்டெப். ஆத்ம காமம் அது லட்சியம். ஆனா இப்போ நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எனக்கு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணணும். ஒரு ஒரு வீட்டுல இருக்கிறவங்களை வந்து மனைவியை பிரீத்தி பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், குழந்தைங்களை பிரீத்தி பண்றதுக்காக, அப்பா அம்மாவை பிரீத்தி பண்றதுக்காக, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பிரீத்தி பண்றதுக்காக, இந்த உலகத்தை பிரீத்தி பண்றதுக்காக நிறைய கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் கிடைக்குதுன்னா அந்தந்த டைம்ல சுகம் கிடைக்கும், ஆனா துக்கம் தான் பகுலம். அதே வந்து ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன் அப்படின்னும் போது பல விதங்களா பிரிஞ்சிருக்கிறது எல்லாமே ஒன்னா ஆயிடுது. ஒரே லட்சியம், எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி என்ன லட்சியம், ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணணும், ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஈஸ்வர ஆராதனார்த்தம். நான் பண்ற கர்மா எல்லாம் ஈஸ்வரனுக்கு ஆராதனை, ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காக, ஈஸ்வரனுக்காக. ஒரே ஒரு இதை வந்துருச்சு உங்களுக்கு, சென்டர் போல், ஒரே ஒரு போல் மட்டும்தான். இது மாதிரி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, குரு நந்தன, ஹே அர்ஜுனா என்ன பண்ண அப்படின்னா இந்த விதமா செஞ்சு மகிழ்ச்சி அடைவாயாக. குரு நந்தன, நந்தனம் அப்படின்னா நந்ததி அப்படின்னா மகிழ்ச்சி அடைதல், மகிழ்ச்சி அடைகிறான் நந்ததி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே வந்து நந்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம், மகிழ்ச்சி அடைபவன். அப்ப அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செஞ்சு மகிழ்ச்சி அடையணும். எப்படி செய்யணும், இந்த எண்ணத்தோட உங்களுக்கு நீங்க கர்மத்துல ஈடுபட்டீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கர்மத்திலேயே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுவார். கர்மத்திலேயே உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு, மகிழ்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சு. நம்ம என்ன பண்றோம், ஃபியூச்சருக்கு போய் அந்த பலனை அடைஞ்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகம் எடுக்க நினைக்கிறோம். எதையெல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா நம்ம வந்து பண்றோமோ அந்த கர்மமே சுகத்தை கொடுக்கும். இது நல்ல டெக்னிக், இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து சொல்றாரு, பகுஷாக்காகி அனந்தாஸ்ட புத்தையோ அவ்யவசாயினா. அவ்யவசாயினாம் அப்படின்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் இந்த மனசை கல்டிவேட் பண்ணலையோ, ஆச்சாரியார் மூலமா, குரு மூலமா, சாஸ்திரத்து மூலமா, பகவத்கீதை மூலமா யாருக்கெல்லாம் லட்சியம் தெரியலையோ, இன்னும் அவங்க புத்தி வந்து கல்டிவேட் ஆகாம இருக்கு, பண்படாம இருக்கு, அவங்களுக்கு நிச்சயம் தெரியல, கோல் தெரியல, இந்த லைஃபோட கோல் என்னன்னு தெரியல, ஈஸ்வரன் லட்சியம் இல்லை அவங்களுக்கு, ஆத்மா லட்சியம் இல்லை, அப்படிப்பட்டவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மனசு புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா சங்கல்பங்கள். புத்தி எப்படின்னா சங்கல்பம், அவங்க அறிவு. அந்த சங்கல்பம் எத்தனை விதமா இருக்கு அப்படின்னா பிறந்ததுல இருந்து பாக்குறோம், ஒவ்வொரு காலத்திலயும் சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா கிளை விட்டு படர்ந்து போய் கிடக்குது. இது வேணும் போதுஞ்சு, இது கிடைச்சா போதுஞ்சு, அது கிடைச்சதுக்கு அதுக்கப்புறம் வேற ஒண்ணு வந்து டார்கெட், அதுக்கப்புறம் வேற ஒண்ணு, போயிட்டே இருக்கு. ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கிளைகளோட நம்ம மனசு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா செதறி போய் கிடக்குது. அந்த செதறி போய் இருக்கிறத தான் வந்து இங்க சொல்லுது பகுஷாக்கா. பகுஷாக்கான்னு என்ன அர்த்தம், நான் நேற்று எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேக்கு மரம் நேரா போனாதான் வந்து அதுக்கு ஈல்டு எடுக்க முடியும், அது டிம்பர் வுட். ஒரு 25 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வெட்டி ட்ரிம் பண்ணி கிளைகள் போகாம மேலே ஏற்றணும். அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல போல் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல ஸ்லைஸா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எடுக்க முடியும், ஏதாவது கதவு பண்ண முடியும், பர்னிச்சர்ஸ் பண்ண முடியும். கிளையா விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், தேக்கு மரம் எப்பவுமே கிளையா அடர்ந்து வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அதே மாதிரி இந்த மனசு ஒன்ன சாதிக்கணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னா இது கிளையா இருந்துச்சுன்னா அந்த மனசுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா செதறிய மனசு, உடஞ்ச கண்ணாடி, அதனால உருவத்தை நல்லா பார்க்க முடியாது. கண்ணாடியில வந்து ஒரு கல்லை போடுங்க, கல்லை போட்டோன்னே அப்படியே கீரலா விரிசல் விட்டுருச்சு, பல விதங்களா சிதறி போய் கிடக்குது. அதுல முகத்தை பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், முகம் வந்து பல விதங்களா செதறி போய் தெரியும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல ஆரம்பிக்கும் போது ஆச்சாரியர் சொல்றார், இந்த கர்மயோகமும் இந்த உபாசனைன்னு சொல்லக்கூடிய சமாதி யோகமும் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ப்பண நிர்மாஜனவத்து அப்படின்றார். கண்ணாடிய வந்து பாத்தீங்கன்னா நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கிற மாதிரி. பெரியவங்க சொல்லுவாங்க, உடஞ்ச கண்ணாடியை வீட்டுல வைக்காத, தூக்கி போட்டுரு, உடஞ்சிச்சுன்னா கண்ணாடியை வீட்டுல வைக்காது. ஏன் அப்படின்னா மனசும் உடஞ்சி போயிடும்.
இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கலானது. அப்ப நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடஞ்சு போன மனசா வச்சிருக்கோம், செதறி போய் கிடக்குது. பலவிதமான ஆசா பாசங்கள், டார்கெட் வந்து ஏகப்பட்ட டார்கெட். அப்ப ஏகப்பட்ட டார்கெட் அப்படின்னா என்ன ஆகுது? மனசு இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, விதவிதமான கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி கர்மங்களை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி, செதறிய புத்தி, உடஞ்ச மனசு, கிளைகள் விட்டு அனந்தமா இருக்கு. பகுஷாக்கா எனந்தாஸ்ச. பகுஷாக்கான என்னது? அநேக கிளைகள் உடையதாக, அநேக சங்கல்பங்கள் உடையதா இந்த மனதாகிறது ஆகி விடுகிறது அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், விவசாயாத்மிகா. விவசாயம்னா என்ன அர்த்தம்? கல்டிவேட் பண்ணி நிச்சயம் பண்ணதுன்னு அர்த்தம். நிச்சயாத்மிகா பல விதங்களா இருந்துச்சு அப்படின்னா அது சரியா வராது. நான் வந்து பாத்தீங்கன்னா நாத பிரம்ம என்னோட கூட இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வேலையை எடுத்துப்பாரு. நான் சொல்லுவேன், இது நேரா இதை போயிட்டு பண்ணிட்டு வாங்கச்சி அப்படின்னு. நான் பாடம் முடிஞ்சோடனே ஏதாவது வேலையை அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முக்கிய பிரதான வேலை ஒண்ணு இருக்கும். அந்த பிரதான வேலையை பண்றதுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அவர் ஊரெல்லாம் சுத்தி பல காரியங்கள் பண்ணிட்டு தான் வருவார். எந்த காரியம் பிரதானமோ அதுல போய் பண்ணாம ஆண்ட வேலை வந்து என்ன பண்ணுவாரு, ஏகப்பட்ட கர்மங்களை பண்ணி மாட்டிப்பாரு. மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வரல வரல வரல. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வருவேன், என்னங்க அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு. நம்ம பர்பஸ் என்ன, எதுக்காக கிளம்பணுமோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தானே மற்றதை பண்ண. ஹோட்டல்ல சாப்பிட போறோம், சாப்பிட்டு வர வேண்டியது தானே. ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு போய் உட்காரத்துக்கு முன்னாடி கதை பேசிக்கிட்டு அங்க நின்று இங்க நின்று அது மாதிரி போனா என்ன ஆகும்? பர்பஸ் தீராது. எந்த காரியமா இருந்தாலும் என்ன டார்கெட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கணும். நிச்சயம் பண்றதுன்னு பேரு, சங்கல்பம்னு அதுக்கு பேரு. திருட சங்கல்பமா இருக்கணும். திருடம்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கணும் உங்கள்கிட்ட, இதை தான் நாம் பிராப்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு முக்கிய பிரதான வேலையை வச்சுக்கிறது. அதை முடிச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றதுக்கு சமயம் கொடுக்கணும். அதான் இங்க சொல்றாரு, விவசாயாத்மிகான்னு என்ன அர்த்தம்? நிச்சயாத்மிகா, நிச்சய சுவாவான்ட்ட. நிச்சய சுபாவம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு சங்கல்பம் அப்படின்னு பேரு. திடப்படுத்திக்கிறதுனா எனக்கு டார்கெட் இதுதான் அப்படின்னு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன் சாமி மற்றதெல்லாம் வச்சிருந்தா பிரதானது வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிடும். நம்ம எனர்ஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரதானத்துக்கு தான். பிரதானமான எந்த கர்மாவை செலக்ட் பண்றோமோ அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறாம போயிடும். யாருக்கு வந்து லௌகிகத்திலேயே எந்த டார்கெட்டை, ஒரே டார்கெட்டை வச்சிருக்கானோ அவன் வந்து அந்த காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா பண்ண முடியும். 10 இடத்துல கிணறு தோண்டினீங்க அப்படின்னா 10 அடி தோன்றது விட்டுறது, 10 அடி தோன்றது விட்டுறது, தண்ணி வராதுன்னு 50 அடி தோன்றது விட்டுறது, 100 அடி தோன்றது விட்டுறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தண்ணி வராது. ஒரே இடத்துல ஒரு 400 அடி 500 அடி போட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து. அப்ப இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிறது, நிச்சய சுபாவான்னு பேரு. திருட நிச்சயம். ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிவியேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, சதறி போகவே கூடாது. அதுக்கு பேர் தான் விவசாயாத்மிகா புத்தின்னு பேர். அந்த நிச்சய சுபாவமான புத்தி எப்படிப்பட்டது? ஏகா ஏவ புத்திஹி. அது என்னது? ஏக்கம் தான். ஒரு காலத்துல ஒரு சங்கல்பம் தான் வச்சுக்கணும். காலையில எந்திரிக்கீங்க, என்ன எந்திரிச்சோன்னு கிளாஸ் போகணும், இதுதான் சங்கல்பம். அப்ப என்ன ஆகும்? வேற எந்த சங்கல்பமும் டிவியேஷனே இருக்காது. அங்க போகணும், ஒருவேளை வந்து இந்த யோகாக்கு போலாமா, இல்ல வாக்கிங் போலாமா, இல்ல அதை பண்ணலாமா, இல்ல இதை பண்ணலாமா, அது மாதிரிலாம் வச்சீங்கன்னா எந்த காரியத்தையுமே பண்ண முடியாது. எல்லாம் அங்கங்க நிற்கும், மனசு செதறி போய். அப்ப டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிச்சயமா ஒரே டார்கெட்டா வச்சுக்கிறது. அப்ப கல்டிவேட் பண்ணப்பட்ட மனசானது ஒரே ஒரு போலா மட்டும் இருக்கும், சங்கல்பமா இருக்கும். அது என்ன பண்ணும் சுவாமி? அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? சங்கல்பம் புத்தியோட விஷயம். மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறது. அந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. மனசு என்ன பண்ணும் அப்படின்னா சங்கல்பிக்கும், பிரேக் பண்ணும். போலான்னு நினைக்கும், போக வேணான்னு சொல்லும். செய்யலான்னு நினைக்கும், செய்ய வேணான்னு சொல்லும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கக்கூடியது இந்த மனசு. மனசுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க காரியம் எதுவுமே நடக்காது. அப்போ மனச வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி ஆட்சி பண்ணணும். புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிற சக்தி சாமர்த்தியம் புத்திக்கு மட்டும்தான் இருக்கு. இதுதான் வேணும், இதை செய்யணும் அப்படின்னு. அப்போ சாலிடா ஒரு ஒத்த கருத்து இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, சங்கல்பாத்மகம் புத்தி.
அப்ப எல்லா காரியங்களும் புத்தியில தீர்மானிச்சு பண்ணினீங்கன்னா ஒண்ணும் இல்ல. மனசுல இருந்துகிட்டு காரியத்தை பண்ணீங்க, செதறி போய் முச்சந்தியில நிக்க வேண்டியதுதான். என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாம் அறகுறையா விட்டு போயிருக்கும். சரி, ஒரு நிச்சய புத்தி வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இதர விபரீத புத்தி சாக்கா பேதஸ்ய பாதிக்கா. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இதர விபரீத மனசு சொல்லும், அங்க போலாம் இங்க போலாம், இது செய்யலாம் அதை செய்யலாம், ஏகப்பட்ட விஷயங்கள்ல இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கும், பல கிளைகள் விட்டதா இந்த மனசு இருக்கும். இந்த புத்தி இருந்துகிட்டு மாஸ்டரா இருந்துகிட்டு சும்மா இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிச்சுன்னா, இந்த மனசு ஸ்லேவ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதோட சிந்தனைகள் எல்லாம் என்ன ஆயிடுது, இதர விபரீத ஒரு காரியத்தை பண்றதுக்கு மாறா மற்ற விஷயங்கள். கிளாஸ்க்கு போகலாம், தியானம் பண்ணலாம், உபனிஷத்து கேட்கணும், இது மாதிரியான நல்ல விஷயம், கோயிலுக்கு போகணும், ஜபிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு பிக்ஸா ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏகப்பட்ட சாய்ஸ் நமக்கு நிறைய இருக்கு இந்த உலகத்துல. அந்த சாய்ஸா இருக்கிற இதரன்றதுக்கு அர்த்தம் சாய்ஸ், மற்றது நிறைய இருக்கு. அது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்க மோட்ச மார்க்கத்துல விபரீதமானது. ஈஸ்வரனையும் அடைய பண்ணாது, மோட்சத்தையும் அடைய பண்ணாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, விபரீதமான புத்தி, உள்ள போறதுக்கு பதிலா வெளியில போகக்கூடிய புத்தி. அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா அநேக சாக்கா பேதம் நிறைய இருக்கு. காலையில எந்திரிச்சோன்னா என்னெல்லாம் பண்ணலாம், பேப்பர் படிக்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், நியூஸ் சேனல் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் பண்ணலாம், 10,000 அடி ஸ்டெப்ஸ் போகணும். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் போகலாம். நான் போட்டுமா 10,000 ஸ்டெப்ஸ் போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜபத்தை விட்டுறணும், காலையில் என்னோட ஜபத்தை விட்டுறணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஓங்கார உபாசனை சொல்லித்தர முடியாது, அதுக்கப்புறம் இந்த கிளாஸை சொல்லித்தர முடியாது. வாக்கிங் போகலாமா, எந்த யோகியாவது காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போனாங்களான்னு ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? அகஸ்தியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போனார், வசிஷ்டர் வாக்கிங் போனார், எங்கேயாவது பார்க்குறீங்களா? 10,000 ஸ்டெப் நடந்தாங்களா, 20,000 ஸ்டெப் நடந்தாங்களா? இந்த சயின்ஸ் பக்கம் போயிடாதீங்க, அவங்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷம் மட்டும்தான் தெரியும். அப்ப பண்ண வேண்டிய காரியம் காலையில நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி என்னால் வர முடியல, எனக்கு வந்து வாக்கிங் போகிற டைமு, அது மாதிரி பாடத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வாக்கிங் போகிற டைம் சுவாமி, கிளாஸ்க்கு வர முடியாது. வாக்கிங் போறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? ஈஸ்வரன் பிராப்தியாவாரா, இல்ல மோட்சம் கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. இது மாதிரி நிறைய சாய்ஸ் வச்சிருக்கு. அப்ப ஏகப்பட்ட சாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கில் போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது ஹாஸ்ய யோகம். முட்டாள்கள், எவ்வளவு முட்டாள்கள் இருக்கு, ஆஹாஹான்னு பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேற வேற ரூட் எல்லாம் சாஸ்திரம் ரொம்ப அருமையா பண்ணிருக்கு. மனசை வந்து பக்குவப்படுத்தினாவே வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் ஆஹாஹான்னு சிரிக்கலாம் வேணாம். ஏகப்பட்ட சாய்ஸ், உலகம் ஃபுல்லா செதறி இருக்கு. என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 1000 மனபேதங்கள் இருக்கு. சாக்கா பேதம்னு பேர். கிளக்கிளையா அட்வைஸ் பண்றதுக்கு ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கான். நான் இப்ப வந்து சுகர் பேஷண்டா, இப்ப யாரும் என்கிட்ட வந்து மருந்து பத்தியே பேசுறது, சாமி போனா திட்டுவாருன்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா ஏகப்பட்ட பேர், சாமி இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்த இலையை சாப்பிடுங்க, அந்த இலையை சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, அதை மருந்து சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ஐயோ, ஊர் ஃபுல்லா மருந்து. ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இத்தனை பேதங்கள், அபிப்பிராய பேதங்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா செதறினது. ஏதாவது ஒரு பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, பிரேக் பண்ணக்கூடியதா, அனந்த விதமா இருக்கக்கூடிய மனசோட அபிப்பிராயங்களை எல்லாத்தையும் பாதிக்கான என்ன அர்த்தம், பாதம் பண்ணக்கூடியதாயிடுது. சங்கல்பத்தினால மனசுல இருக்கக்கூடிய விதவிதமான சிந்தனைகளை வெட்ட வேண்டும், ட்ரிம் பண்ணணும். பண்ணிட்டு சமயக்கு பிரமாண ஜனிதத்வாத், என்ன எதை வச்சு சங்கல்பம் பண்றோம், நான் ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், நான் பிரம்மத்தை அடையணும், ஞான நிஷ்டைய பிராப்தி பண்ணணும். இதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை யாரு சொல்றா? குப்பனோ சொல்றாங்களா? நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து கீட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரையும் படிச்சுட்டு வந்தவன்கிட்ட போய் இந்த இது கேட்கலாமா? இதை கேட்டா அவன் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாரு. இங்கிலீஷ்ல நல்லா மெத்த படிச்சவன் மூதையை விட்டு போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லும்? அவங்க படிச்ச சாஸ்திரத்துல தானே சொல்லுவாங்க. அது எதை அடைவிக்கும், உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுக்கும்? செத்து போனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குமா, கிரம முக்தியை கொடுக்குமா? கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே பிரமாணம் இல்லை. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை கைட் பண்றவங்க எத்தனை பேர் இருந்தாலும் உடனே நீங்க கேட்கணும், பகவத்கீதையில சொல்லியிருக்கா, எந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு, உபனிஷத்துல ஏதாவது மந்திரம் இருக்கா, வேதத்துல இருக்கா,
அப்ப எதை கேட்டாலும் வேத பிரமாணம் இருக்கா, உபனிஷத்து பிரமாணம் இருக்கா, யோக சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கா, பெரியவங்க யாராவது வசிஷ்டர் சொல்லியிருக்காரா, வியாசர் சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருக்குமே பேஸே இல்லை இந்த உலகத்துல. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் போறதுக்கு சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் காலில் தான் போவாங்க. டாக்டர்கிட்ட மாடர்ன் மெடிசன் போய் கேட்டா ஐயோ போக கூடாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல செப்பல் போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தபஸ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தா நாம் வீதராக சங்கரர் எழுதுறாரு ஆத்மபோதத்துக்கு ஆரம்பிக்கும் முறை. தபஸ் பண்றதுனாலதான் இந்த பாப்பங்கள் க்ஷீணமாகும். ஏகாதசி விரதம் ஐயோ 3 வேளையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடாம இருக்கக்கூடாது, மாடர்ன் மெடிசன் சொல்லும். மாடர்ன் மெடிசன் படிச்சவங்க யாருமே இந்த தபஸ் விஷயங்களை ஸ்வீகாரம் பண்ணவே மாட்டாங்க. அப்ப நம்ம எதை கேட்கலாம்? மாடர்ன் மெடிசனை கேட்டீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் செத்து போக வேண்டியது. ஒரு போக ஜீவனமா போயிடும் ஒழிய ஒரு யோக ஜீவனமா ஒரு உத்தமமான ஜீவனமா போகவே போகாது உங்களுக்கு. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரமாணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க பிரமாணம் எது பிரமாணம்? ஆச்சாரியர் சொல்றாரு சம்யக் பிரமாண ஜனிதத்வாத். இந்த கர்மயோகம் இருக்கு பாருங்க, இந்த கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? குப்பம் சுப்பம் சொன்னதுல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னது பிரமாணம், கீதையில சொல்லுது, உபனிஷத்து வாக்கியம், அது நல்ல பிரமாணத்திலிருந்து உண்டானது. ஷேக்ஸ்பியர் சொல்லல, கீட்ஸ் சொல்லல, எவனோ குப்பனோ சுப்பனோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து இதை பத்தியே தெரியாதவன் சொல்லல. நம்ம பாரத தேசத்துல சனாதன தர்மத்துல வேதத்தோட மூலத்துல இருந்து இந்த மந்திரம் சொல்லுது. கர்மயோகம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிச்சயம் பண்ணிக்கணும், ஈஸ்வரன் தான் கோல். இது மாதிரி தாங்க இருந்திருக்காங்க முன்னாடி. நான் பார்த்தேன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை, தமிழ்நாட்டில் இத்தனை கோயில்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? சாப்பிட்றதுக்கு அவங்க தொழில் என்ன உண்டோ அதை பண்ணியிருக்காங்க. விவசாயம் பண்ணியிருக்கான், பசுமாடு வளர்க்குறவன் பசுமாடு வளர்த்துருக்கான், துணி நெய்கிறவன் துணி நெஞ்சிருக்கான், ஆயுதங்கள் பண்றவன் ஆயுதங்கள் பண்ணியிருக்கான், மீதி நேரம் மத்தியானத்துக்கு மேல கோயிலில் போய் கோயில வேலை பண்ணியிருக்கான். இப்போ இருக்கிறது 42,000 கோயில் இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா கோயிலா இருந்திருக்கும். என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து சாப்பிட்றதுக்கு ஜீவனத்துக்கு கொஞ்சம் ஒர்க் பண்றது, மீதி நேரம் எல்லாம் ஈஸ்வரனுக்காகவே காரியம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கல்ச்சர், ஆர்ட்ஸ், எல்லா மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணதா தான் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட்டா எதுவுமே இல்லை முன்னாடி. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டா லைஃபோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஈஸ்வர கைங்கரியம் பண்ணணும், வேற எதுவுமே இல்லை. ஈஸ்வரனுக்கு எப்படியாவது நான் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி எதுக்கு சாமி இவ்வளோ பூ வாங்குறீங்கன்னு, ஐயோ கோயிலை கட்டினவன் அவ்வளோ செலவு பண்ணி கட்டி வச்சிருக்கான், ஜீவனத்தையோ கொடுத்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பூவோ 200 ரூபாய்க்கு ஒரு மாலையோ வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ பூ தேவையா, சாமிக்கு தேவையா அப்படின்னு. ஒரு தீபம் போட முடியல, தீபம் எரிய மாட்டேங்குது கோயில்ல. கோயிலை கட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட மகா தியாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் செத்து போனான்னு தெரியல. ஒரு பரம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காது, அநேக பரம்பரைகள் சேர்ந்துதான் ஒரு கோயிலை கட்டும். அப்ப எல்லாத்துக்கும் லட்சியம், ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் லட்சியமா என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே காரியம் இருந்திருக்கு, ஈஸ்வர கைங்கரியம். அப்ப லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. எதுக்குங்க ஜீவனம்? சாப்பிடணும், உடுத்த உடை வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், சர்வைவல் பண்றதுக்கு என்ன வேணுமா, இவ்வளவுதானே ஜீவனம். அதுக்கப்புறம் என்ன அடைய முடியும்? விதமா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். எதுக்காக இவ்வளவு சேர்க்கிறோம், எதுக்காக இந்த கரிமம் பண்றோம் யாருக்குமே தெரியல. லட்சியம் இல்லாம செதறிய வாழ்க்கை. அப்ப எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாணத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா கர்மயோகம் பண்ண சொல்றார், ஈஸ்வர பிரீத்திக்காக ஆராதனையா பண்ண சொல்றார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரமாண ஜனிதத்வா, சமயக்கு பிரமாணம், நல்ல பிரமாணம், ஆத்தண்டிக்கான ஒரு கிரந்தத்திலிருந்து நமக்கு இது கிடைக்கிறதுனால இக ஸ்ரேயோ மார்க்கே ஹே குருநந்தன. எந்த மார்க்கத்துல? ஸ்ரேயஸ் மார்க்கம், மோட்ச மார்க்கத்துல. அப்ப மோட்ச மார்க்கத்துல என்ன பண்ணு? ஏ குருநந்தன செஞ்சு ஆனந்தத்தை அனுபவிங்க. ஆனந்தத்துக்காக எதோ பண்றோம், ஒன்னும் பண்ண வேணாம். சும்மா இருந்தா ஆனந்தம் கிடைச்சிடும், சும்மா இருந்தா ஆனந்தம் கிடைக்கும். நம்மளால சும்மா இருக்க முடியலையே. உள்ள இருக்க ஆனந்தத்தை, ஈஸ்வர ஆனந்தத்தை நமக்கு அனுபவிக்க தெரியலையே. தூக்கத்துல ஆனந்தமா தானே இருந்த, ஏதாவது அங்க ஒரு மண்ணாவது இருந்துச்சா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையே. எதுவுமே இல்லாம தூக்கத்துல ஈஸ்வர ஆனந்தத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம், ஈஸ்வர ஸ்வரூபம். அது தூக்கத்துல ஆனந்தமா இருந்தோம். இந்த லோக்கமே இல்லை.
அப்ப ஆனந்தத்துக்காக தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்றோம். ஆனா ஆனந்தத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வேற வேற காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனசு செதறி போயிருக்கு. நான் என்னுடைய சுகஸ்வரூபம் தெரியவே மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பலவிதமா செதறி போயிருக்கிற மனசை ஒரே சங்கல்பமாக்கணும். ஒரே சங்கல்பமாக்கிட்டு அந்த காரியத்துல, எந்த காரியம்? ஈஸ்வர காரியம், ஈஸ்வர பிரீத்தியர்த்தம். எந்த கர்மானாலும் இந்த காரியத்தினால ஈஸ்வரன் பிரீத்தி ஆவாரா, இந்த கர்மா பண்றதுனால ஈஸ்வரன் என் மேல அனுகிரகம் பண்ணுவாரா, எனக்கு அவர் மேல அவரோட பார்வை என் மேல ஒரு க்ஷணம் படுமா, ஒரு கடைக்கண் பார்வை பார்த்தாலும் கூட போதும். நம்ம பண்ண பாப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிமிஷ நேரத்துல இல்லாம போயிடும், மோட்சம் கிடைச்சு. அப்ப ஏதாவது நம்ம இந்த உலகத்துல காரியம் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பண்ணணும், ஈஸ்வரனை பிரீத்திக்காக, ஈஸ்வர அனுகிரகத்துக்காக மட்டும்தான் காரியம். அப்ப அது மாதிரி பண்ணு. அதுக்கப்புறம் ஆச்சரிய அடுத்த பேர் இருப்பார், யா புனக. இந்த புத்தி இது மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லட்சியம் ஒரே ஒரு லட்சியம் ஆயிடும். கரெக்டா? மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன லட்சியம்? முதல் ஸ்டெப் ஈஸ்வர பிரீத்தி. முதல் ஸ்டெப் அதான் நிர்குண பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மியை தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட ஃப்ரண்ட்டை திருப்தி பண்ணாதான். ஈஸ்வரனுக்கு 2 ரூபங்கள் இருக்கு, சகுணம் நிர்குணம், சோபாதிக்கம் நிருபாதிக்கம் அப்படின்னு 2 சொல்றோம். அந்த ஈஸ்வரனோட ஸ்தூலமான பாடிக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அப்படி பண்ணாதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை திருப்தி பண்ணாதான் அவர் தன்னோட பேக்கை காட்டுவார், நிர்குணத்தை காட்டுவார். அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே ஹை ஜம்ப் பண்ணி நான் நிர்குணத்தை அடைய போறேன். நிறைய பேர் ஐயோ நான் பக்தியை பத்தி பேசினாவே சாமி கிராஸ் பண்ணி போங்க சாமி, தத்துவத்தை பேசுங்க சாமின்னு என்னோட ஒருத்தர் சிஷ்யை சொன்னார். இப்போ முச்சந்தில நின்றுட்டு இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பக்தி இல்லாதவனுக்கு ஞானம் வராது. பக்தியோட ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜ் தான் பாத்தீங்கன்னா நிர்குண பிராப்தி. சகுணம் தான் முக்கியம். சகுண பக்தி இல்லை அப்படின்னா நம்ம பாரத தேசத்துல இந்த பக்தின்றது இவ்வளவு பெரிய கல்ட்டா பாத்தீங்கன்னா உண்டாயிருக்காரு. பெரிய மகான்கள் எல்லாம் இவ்வளவு பக்தியில இருந்திருக்க மாட்டாங்க. சகுணத்தோட பிரீத்தியினால மட்டும்தான் நிர்குண பிராப்தி சம்பவிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? சகுனத்தை எப்படி பண்றது? சகுனத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னல, மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு. இதான் என்னையே நினைச்சுக்கிட்டு எனக்காகவே காரியம் பண்ணு, எனக்காகவே எல்லாத்தையும் பண்ணு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார திருப்தி வரும். இப்ப என்னோட சிஷ்யர்கள் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்காகவே நான் யோசிப்பேன், ஐயோ இது என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன. நான் அப்பப்போ பாத்தீங்கன்னா பகவானே எனக்கு கூட மோட்சம் வேணும், இவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும். இவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்காகவே கர்மம் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்குன்னு எந்த லட்சியமும் இல்லையே அப்படின்னு. இப்போ ஒரு பெர்சன், சாதாரண ஒரு பெர்சன், நானே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்காக யாரெல்லாம் கர்மம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நானே ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, பகவானுக்காக கர்மா ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார் பகவான்? எல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரே ஒரு க்ஷணம் நினைச்சாருன்னா போதும், எல்லாம் உண்டாயிடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஒரே லட்சியம் வச்சுக்கணும், ஈஸ்வரன் தான் லட்சியம், ஈஸ்வர பிரீத்தி தான் லட்சியம். அதை விட்டுட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார், யா புனக இதரா புத்தையோ. இதுக்கு அந்நியமான புத்தி எனது. உலகத்துல ஈஸ்வரனை லட்சியமா வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆச்சரிய வட்டா குசலோசி லப்தா மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே. ஆச்சாரியார் சொல்றார், ஆயிரக்கணக்கான மனுஷங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் ஈஸ்வரனை லட்சியமா வச்சவங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாமே எவர்கள் பாத்தீங்கன்னா புனக இதராக புத்தையோ, வேற வேற புத்தி உடையவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, வேற நாலேஜ் இருக்கிறவங்க. புத்தினா சங்கல்பம், வேற வேற சங்கல்பம். எப்படிப்பட்டது? யாசாம் சாக்காபேத பிரச்சார வசாத். எவர்கள் பாத்தீங்கன்னா மனசு கிளை விட்டு போயிருக்கு, நிறைய சங்கல்பங்களோட பேதம். பிரச்சாரம்னா என்ன அர்த்தம்? விரிஞ்சு கிடக்குது, ஆசா பாசங்கள் விரிஞ்சு கிடக்குது. ஆச்சரியர் பின்னாடி சொல்ல போற, ஆஷா பாஷ சதைர் பத்தா. நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா வலை பின்னிக்கிறோம். கொசுவலை கட்டி கொசுவலைக்குள்ளார நம்மளை போய் உட்கார்ந்துக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உலகத்துல இருக்கிறதுக்கு வலை போடுறோம்னு நினைக்கிறோம். நம்ம போட்டுக்கிறது நமக்கு மேலேயே வலைய போட்டுக்கிறோம், நெட்டை போட்டுக்கிறோம், நம்மளே மாட்டிக்கிறோம். போக முடியல, எங்கேயும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா சாக்கா பேதம்னு என்ன அர்த்தம்? மனசுல சங்கல்பங்கள் விதவிதமா கிளை கிளையா விட்டு கிடக்குது. ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வச்சனே, என்ன பண்ண, இதை வச்சனே, இது செய்யலையே, அது செய்யலையே. ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை ஒழுங்கா உருப்படியா பண்ண முடியுதா பாருங்க? பண்ண முடியாது.
பாடத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஐயோ பால் வச்சனே, பால்காரன் வருவானேன்னு பாலை சொரிஞ்சுட்டு இருப்போம், தலையை சொரிஞ்சுட்டு இருப்போம். இந்த பக்கம் ஏதாவது ஒரு கவனம் பாடத்துல நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மியூட் பண்ணிட்டு வீடியோவை மியூட் பண்ணி ஏன் வைக்கிறாங்க தெரியுங்களா, எந்திரிச்சு போகிறதுக்காக தான். எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் நாங்க நிறைய காலமா பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடியோவும் மியூட் பண்ணிடலாம், வீடியோவையும் மியூட் பண்ணிடலாம். பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, திடீர்னு யாரோ வருவாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுறது, இந்த காரியம் பண்றது, அந்த காரியம் பண்றது. அப்ப மனசு செதறி போயிருமா? எல்லா காரியங்கள்லயும் அப்படிதான். நான் நிறைய ஒர்க்கர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனலிஸ்டா யார் இருக்காங்களோ அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை மாதிரி பண்றவங்க, கவனச்சிதறல் இல்லாம ஒரு காரியத்தை பண்றவங்க. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அநேக விதமா பிரிஞ்சு கிடக்குதோ, பகு ஷாக்கா பேத பிரச்சாரவத், ஷாக்கா பேத பிரச்சார வசாத். இந்த ஷாக்கா பேதம்னா என்ன அர்த்தம்? மனசு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான சிந்தனைகள்ல, சங்கல்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சி போய் கிடக்குது. அதனால அதோட வசத்தினால அனந்தக எல்லை இல்லாம போயிட்டே இருக்கு. ஏகப்பட்ட சிந்தனைகள். தனியா உட்காந்து ராம் 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 நினைக்க முடியுதானே? நினைக்க முடியல. ராம 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 பால்கார ராம வந்து பாத்தீங்கன்னா வந்தானா இல்லையான்னு தெரியல, பால்காரனுக்கு போயிடும். அப்புறம் என்ன மாதிரி கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், இந்த டபிள்யூ ராமன் ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, ராம 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 டபிள்யூ ராமன் ரொம்ப நல்ல பிளேயர் பா, என்னமா பிளேயர் அவன்லாம் அப்படின்ட்டு அங்க ஓடி போயிடும். அப்புறம் ராம் 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 ராம். எனக்கு அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் தானே ரஷ்யாவுக்கு போயிட்டானே அந்த ராம்ன்றவன், ஐயோ ரொம்ப பிளே பாய் இல்லை அவன், என்ன அவன் ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானே. அவன் ரஷ்யா போனால 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம், இப்போ எங்க இருக்கான்னு தெரியல, எந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஏன் இது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போயிட்டு இருக்கான், யூரோப்ல எங்கேயா இருப்பானோ அப்படி. எங்க ஆரம்பிச்சோம்? ராம்ல ஆரம்பிச்சோம். ராம்ல ஆரம்பிச்சு எங்கெங்கயோ ஊர் கதைக்கெல்லாம் போயிடுச்சு. ஐயோ, எவனோ ஒரு ராம பத்தி, ஸ்ரீராமரை விட்டாச்சு, அவரை தெருவுல விட்டுட்டு இந்த மனசு என்ன பண்ணிடுச்சுன்னா, எவனோ ஒருத்தன் ராமுக்கு பின்னாடி அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் ஒரு ரஷ்யன் கேலோட, நான் இப்ப இதோட தான் இருக்கேன் சாமி அப்படின்னு. அந்த ரஷ்யன் கேலை பிடிச்சி அது ஏன் இப்படி இருந்துச்சு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, இதாங்க நம்ம மனசு. பால்கார ராமன் பின்னாடி போயிடுது, டபிள்யூ ராமன் பின்னாடி போயிடுது, சர்சிவி ராமன் பின்னாடி போயிடுது, ஒரு வேஷதாரி ராமன் பின்னாடி போயிடுது. சுத்தமான ராமன் மட்டும் நினைக்க முடியல ஈஸ்வரன். உட்கார்ந்து பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு செதறி போயிருக்கு. இதான் ஜபம் பண்ணும் போது எல்லாரும் ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாமி மனசு நிக்க மாட்டேங்குது, மனசு நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது கேள்வி சொல்றீங்க. ஏன் நிக்க மாட்டேங்குது? ஜபம் பண்ண ஆரம்பிச்சா சதிரி சதிரி போயிடுது. வேற எதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க டார்கெட்டை நீங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போகணும் அப்படின்னா கரெக்டா ட்ரெயின் ஏறி டெல்லிக்கு போய் சேருவீங்க. நடுவில் இறங்க மாட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இறங்கிடுவீங்க நடுவில். ஏன்னா மனசுல இல்லை. இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரெயினில் முன்னாடி காலத்துலலாம் வந்து ட்ரெயினில் ஏறுவேன். அதெல்லாம் இல்லை. எந்த ட்ரெயினில் வேணாலும் ஏறுவேன். எப்போ தூக்கம் வருதோ, எப்போ எனக்கு இறங்கணும்னு தோணுதோ, எங்கே வேணாலும் இறங்கிடுவேன். ஏன்? டார்கெட் இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி, என்கிட்ட டிக்கெட்டே இருக்காது. அப்போ டிக்கெட் இல்லாமல் எந்த ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னா எங்கே வேணா இறங்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுக்கும் டிக்கெட் எடுக்கவே இல்லை. மோட்சத்துக்கு டிக்கெட் எடுக்கல, கிரமமுக்திக்கு டிக்கெட் எடுக்கல. ஈஸ்வரன் வந்து நமக்கு டார்கெட்டே இல்லை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இஷ்டப்படி வந்து காரியங்களை வந்து விதவிதமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த புத்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னா அனந்த எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அபாரக கடந்தே போக முடியல. என்னைக்குமே இந்த டார்கெட் நமக்கு பூர்த்தியாகவே மாட்டேங்குது. இந்த லிஸ்ட் வந்து வச்சிருக்கமே, இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே குறைய மாட்டேங்குது. அபாரக கடக்க முடியாததா இருக்கு. இந்த மனசை கடந்து போக முடியல. நம்மளுடைய சங்கல்பங்களை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா எல்லை இல்லாததா வச்சிருக்கோம். லிஸ்ட் பெருசா இருக்கு. அப்ப அபாரகன்றதுக்கு அர்த்தம் கடந்து போக முடியாம இருக்கு. சரி, என்னைக்காவது இந்த சம்சாரம் முடியுமான்னு பாத்தீங்கன்னா அனுப்பரத்தக போயிட்டே இருக்கு. எத்தனை ஜென்மம், எத்தனை சங்கல்பம் தெரியல. காமான்ய காமயத்தே மன்யமானக ச காமபீர் ஜாயத்தே தத்திர தத்திர. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை கல்பனை பண்றோமா, அதை அடையிறதுக்கு அந்தந்த இடத்துல தேகத்தை எடுத்துக்கிட்டு பிறந்து அதை அனுபவிக்கணும்.
அது சுகமோ துக்கமோ பாபத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ண சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி அடையணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து அனுப்பறதுக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம பண்ண சங்கல்பத்துல நம்மளே திரும்ப 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 ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே அலையும். இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லை இல்லாததா அனுப்பறதுக்குன்றதுக்கு அர்த்தம் ஓய்வு இல்லாமல், ரெஸ்ட் இல்லாம, ஷட் டவுன் ஆகாம போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சம்சாரமானது நித்திய பிரதத்தோ, நித்தியமா இருக்கு இந்த சம்சாரம். சம்சாரம் எப்படிப்பட்டது? நித்தியம். இந்த பிறவி பிறக்கிறதும் இறக்கிறதும் நித்தியமா நடந்துகிட்டு இருக்கு. பிரதத்தக அப்படின்னா நித்திய பிரதத்தகனா நித்தியமா போயிட்டே இருக்கு சம்சாரம். யாருக்கு? யாரெல்லாம் ட்ரிம் பண்ணாம ஈஸ்வரனை லட்சியமா இல்லாம வச்சிருக்கோமோ, நிறைய பேருக்கு ஈஸ்வரனும் லட்சியம், ஆனா கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சங்கல்பம். அதனால்தான் வந்து டைம் லேட் ஆகிட்டே போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு 60 வயசுக்கு மேலேயே நமக்கு தெரிஞ்சிடணும் லைஃப்ல என்ன டார்கெட் அப்படி. விட்டுருங்க, ஒரு 60 வயசு வரைக்கும் போகட்டும், நல்லா ஊர் சுத்தட்டும், எல்லாத்தையும் பார்க்கட்டும். ஒரு அறிவு வேணாம், கொஞ்சம் புத்தி வேணாம். இந்த உலகத்துல ஏதாவது அடையறதுக்கு ஏதாவது யோக்கியமானது ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண போறோம்? காதிருந்த ஊசியும் மாறாதுகா கடை வலிக்கு. பட்டினத்தார் பாடிட்டு என்ன பண்றார், மொத்தத்தையும் விட்டுட்டு போயிட்டார். ஒரே எஜமானன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து இருக்காரு, பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு. ராஜாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, அங்க பட்டினத்தார் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வர்றாரு. ஏற்கனவே பழக்கமா இருக்கே அப்படின்னு வந்தோடனே ராஜா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்தாருன்னா எந்திரிச்சு நிப்பாரு பட்டினத்தார்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து நிக்கிறாரு, பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண்ல சாஞ்சிட்டு ஹாயா இருக்காரு. பட்டினத்தார்ட்ட ராஜா கேட்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, என்ன அடைஞ்சிங்க அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நிற்க நான் அமர. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போயா, எனக்கு ஒரே எஜமானன் தான், ஒரே எஜமானன் தான். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸோ தலை சூரியறதோ எக்ஸ்கியூஸ் பண்றதோ ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன். நான் நல்லது காரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்காக நிறைய காரியம் பண்ணேன். நிறைய இந்த குப்பன் சுப்பன்ட்டெல்லாம் போய் நம்ம ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக எக்ஸ்கியூஸ் பண்ணணும், தலையை சுழிஞ்சுட்டு நிற்கணும். ஒரு வாட்டர் சைடியே இப்போ என்கிட்ட இல்லை. வாட்டர் சைடியே இதாகி போய் ரொம்ப நாள் ஆச்சு. வாட்டர் சைடியை கூட நான் ரினிவல் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன்ட்டியோ போய் இந்த தாசில்தார் ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கணும். அவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மாதிரியே தாசில்தாரும் அங்கே இருக்கிற சிப்பந்தியும் அங்கே இருக்கிற கவுன்சிலர் அவன் இவன் எல்லாம் தன்னை தெய்வமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கான் ஊரில் இருக்கவன்லாம். ஒரு போஸ்டிங் அப்படின்றது தெரியல, ஒரு சேவை பண்றதுக்காக நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குன்னு தெரியாம அந்த கூமுட்டைங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலையை சொரிஞ்சு இருந்து ஒரு காரியம் சாதிக்கணுமா அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு 4 வருஷமா எவன்ட்டையும் போய் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகவும் இந்த உலகத்துல எந்த காரியத்துக்காகவும் யாருக்காகவும் ப்ளீஸ் பண்ணி நிக்கவே கூடாது. எனக்கு ஒரே எஜமானன் தான், ஈஸ்வரன் மட்டும் தான் எஜமானன். நான் யாரையாவது ப்ளீஸ் பண்ணணும், யாரையாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும் தான் சந்தோஷப்படுத்தணும் முடிவு பண்ணேன். ரொம்ப சாந்தியா இருக்கு, ஒன்றும் ஆக பகவானை திருப்தி பண்ணா போதும் எனக்கு. பட்டினத்தார் சொல்றாரு, நீ நிற்க நான் அமர. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து அமர்ந்திருப்ப, நான் வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருந்தேன் ராஜா ராஜான்னு பயந்து போய். இப்ப வந்து ஈஸ்வரன் தான் எனக்கு எஜமானன், அதனால நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ நிக்கிற நான் உட்கார்ந்து இருக்கேன். இது சிம்பிள் பாருங்க. அப்ப ஈஸ்வரனை டார்கெட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்தமும் இல்லாம போயிடுது. நமக்கு வந்து மனசு ரொம்ப சாந்தமாயிடுது. இல்ல அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். எவனுக்கோ வந்து பாத்தீங்கன்னா சலாம் போடுறது. நான் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு சலாம், காரிய சித்தி, வேற எதுவும் இல்லை. 10 பேரை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா 10 காரியங்கள் நடக்கும். அவர் தெரிஞ்சவரா இருக்கார், இவர் தெரிஞ்சவர். நம்மளோட இன்ஃபுளுயன்ஸ்ன்றதை என்ன பண்ணிருக்கோம், நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எதுக்காக, இந்த உலகத்து காரியங்களை சித்தப்படுத்துறது. எனக்கு கூட ஒரு சுவாமி இருந்தார், நல்ல சுவாமி, பிறந்து போயிட்டாரு. அப்ப அந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கீரைக்கடை அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுப்பார், எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பார், நல்லா பேசுவார். இளநீ கடை அம்மாட்ட வந்து ரமணாசிரமம் இருக்க மாதிரி இளநீ கடைக்கார அம்மாட்ட நல்லா பேசுவார், இது பண்ணுவார். ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துட்டையும் ஸ்நேகமா இருப்பாரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகமா இருப்பார். எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். நான் முதல் முறை பார்க்கும்போது நினைச்சேன், என்னையா சொல்லுது, ஈஸ்வரனே வந்திருக்காரோ, ஈஸ்வரத்துவமாச்சே, இது எல்லாத்துக்கும் நல்லது பண்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாச்சு, என்ன மனசு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரியம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து
வேற வேற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உபயோகத்தை எடுக்கிறது. ஒரு காரியம் பண்ணணும் போது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த காரியம் பண்ணுவார். ஏன் அப்படின்னா ஊர் ஃபுல்லா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். யார் யாரை எங்கெங்க எப்ப வச்சு எந்தெந்த காரியத்தை எப்படி சித்தப்படுத்துறது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, காரிய சித்தி இந்த உலகத்துல நடக்கும். ஆனா மனசு கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா மனசு என்ன பண்ணும்? அவன் வந்து பார்த்திருப்பான், இவன் வந்து பார்த்திருப்பான், இவனுக்கு பண்ணணும், அவனுக்கு பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். மனசு ஃபுல்லா செதறி போயிருக்கும். இப்ப இந்த உலகத்துல காரியம் சித்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களை நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே ஈஸ்வர பிரீத்திக்கு மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்துட்டையும் இனிமையா இருங்க. ஆனா வந்து யார்கிட்டையும் காரியம் சாதிக்கணும்னு யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பழகாதீங்க. எனக்கு பகவான் பார்த்துப்பார். நான் என்னோடதுல ஜென்யூனா இருப்பேன், நான் நேர்மையா இருப்பேன், ஒரு பூஜையா நான் காரியம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா மனசாந்தி நல்லா உண்டா. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் விஸ்தீரணோ பவதி. அப்படி பண்ணலன்னு வச்சுங்க, இந்த சம்சாரம் எப்படி போயிட்டு இருக்கோம்? ரொம்ப விஸ்தாரமா போயிட்டே இருக்கும். எதுவுமே ஸ்டாப் ஆகவே ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரமாண ஜடித்த விவேக பூத்தி நிமித்த வசாத் ச உபரதாசு. சரி, யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் இப்ப வந்து நிறைய சதிரி போய் கிடக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாண ஜனித்த விவேக புத்தி நல்லா படிங்க. இப்போ இதுல இருந்து முதல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கிரவுண்ட்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணுங்க. எப்படி? இந்த பிரமாணம். எது பிரமாணம்? இந்த பகவத்கீதை தான் எனக்கு ஆத்தன்டிக்கான கிரந்தம், அத்தாட்சி இதுதான். கிருஷ்ண பரமாத்மா தான் அத்தாட்சி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் தான் அத்தாட்சி, என்னோட ஆச்சாரியர் தான் அத்தாட்சி அப்படின்னு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தன்டிக்கா எடுத்துக்கிட்டு, பிரமாணமா எடுத்துக்கிட்டு, இதுல இருந்து உண்டாகக்கூடிய பிரமாண ஜனித்த விவேக புத்தி, விவேகம் வரட்டும். என்ன ஆக போகுது? இதை பண்ணி என்ன ஆக போகுது? அதை என்ன பண்ணி ஈஸ்வரன் கிடைப்பாரா? ஈஸ்வரன் பிரீத்தி ஆவாரா? எந்த கொஸ்டின் பண்ணாலும், எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் மனசுக்குள்ளார ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஃபார்வார்ட்னு வரட்டும். எதுக்கு எதுக்கு ஏன் இதை பண்ற? எதுக்காக இந்த சங்கல்பம்? இதை பண்ணி என்ன ஆக போகுது? ஈஸ்வர திருப்தி கிடைக்குமா? எனக்கு வந்து செத்து போனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடைய முடியுமா? இல்ல இப்ப இருக்கும் போதே மன திருப்தியை கொடுக்குமா? மனசாந்தியை கொடுக்குமா? இதனால நான் எதை அடைய விரும்புறேன் அப்படின்னு விவேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாணத்து மூலமா உண்டாகும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம், நித்திய அனித்திய விவேகம், தர்ம அதர்ம விவேகம் உண்டாகும். இதுதான் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால நமக்கு உண்டாகிற பரம பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் அதுதான், விவேகம். விவேகம் முதல்ல என்ன ஆகுது? நித்திய அனித்திய விவேகம் ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் உண்டாகணும். எது நித்தியம், எது சாஸ்வதம் அப்படின்னு. எந்த சங்கல்பம் வந்தாலும் என்ன பண்ணுங்க? ஈஸ்வரன் பிரீத்தி ஆயிடுவாரா? நான் பண்றதுனால எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? ஈஸ்வரனை வந்து தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த உலகத்துல எந்த காரியத்தினாலையும் ஈஸ்வர தரிசனம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, மன திருப்தியும் கிடைக்காது, சஞ்சலம் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இந்த விவேக புத்தியோட நிமித்த வசாத், இந்த விவேக புத்தி ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா அந்த விவேகத்தோட நிமித்தத்தை வச்சுக்கிட்டுச்ச உபரதாசு அனந்த பேத புத்திஷு சம்சாரக அபி உபரமதே. என்ன பாஷ்யம்! சங்கரருக்கு பெரிய நமஸ்காரம். என்னமா எழுதுறாரு பாரு. இந்த புத்தி விவேக புத்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப நான் சொல்றதை அப்படியே அப்ளை பண்ணுங்க, அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஃபார்வார்ட். பன் பட்டர் ஜாமுக்காக மட்டும் கர்மம் பண்ணுங்க. கர்மம் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேலைக்கு போங்க. உடனே வேணும்லாம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, சாமி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னா சாமி அப்படின்னா வேலைக்கு போகணும், இல்லைன்னா சாப்பிடணும். இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ப்ராப்ளம் இல்லை சாமி, எனக்கு கொஞ்சம் ஓரளவு வெல்த் இருக்கு, எனக்கு என்னோட ஜீவனம் இருக்கிற வரைக்கும் பன் பட்டர் ஜாமுக்கு ப்ராப்ளம் இல்லை, அப்ப என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் விட்டு தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கேள்வி கேளுங்க, ஃபார்வார்ட். எப்பவுமே மனசுல வச்சுங்க, எதுக்காக பண்றேன், எதுக்காக பண்றேன், எதுக்காக பண்றேன், இதனால என்ன கிடைக்கும், இதனால என்ன கிடைக்கும்? ஈஸ்வரன் கிடைப்பாரா? ஈஸ்வரன் பிரீத்தி ஆவாரா? அப்ப ஏதாவது காரியம் பண்ணினீங்கன்னா அந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானை பிரீத்தி பண்றதுக்கான காரியமா இருக்கட்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விவேக புத்தி மெதுவா வர 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 அது என்ன பண்ணுனா, உங்களுடைய மனசுல கிளை விட்டு நிறைய எண்ணங்கள் இருந்துச்சுல்ல, நிறைய சங்கல்பங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட சங்கல்பங்கள் இருந்துச்சு.
அந்த சங்கல்பங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த விவேக புத்தி இந்த மாதிரி ஒரு தாட் வந்து அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபரதாசு அனந்த பேத புத்திஷு இதை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடுது. இந்த விவேகம் உள்ள வந்துருச்சுன்னா போதும், அன்வான்டா இருக்கிற எல்லா தாட்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம். எதுக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கல்பம் போயிடும். சங்கல்பம் போச்சு அப்படின்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற சங்கல்பம் போச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சம்பந்தமான தாட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. எனக்கு ஒரு லேண்டு வாங்கினா நல்லா இருக்கும், நான் இப்போ யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நாள் தான் இதுலேயே இருக்கிறது, எவனும் மதிக்க மாட்டேன்றாச்சு. என்ன எவ்வளோ பெரிய ஆச்சாரியார் தெரியுங்களா உங்களுக்கு, சட்தர்ஷன் ஆச்சாரியார், 6 தர்ஷனம் தெரியும், இவனுமே மதிக்க மாட்டேன்றாஞ்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தா சாமி வந்து ஏதோ பெரிய மடம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 ரூம்ல இருந்தோன்னா வந்தோடனே அவன் பார்க்குறான், ஐய சாமி ஏதோ பெருசாக இருப்பார், வந்தா போனால் தங்கிக்கலான்னு பார்த்தோம். ரூம்லாம் வச்சிருப்பாரு, நல்ல கோயிலெலாம் கட்டிப்பார், தியான மண்டபம் கட்டிப்பார், வந்தால் சாப்பிடலாம், கிச்சன் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், இப்படி ஒரு 10-20 வேலைக்காரங்க இருப்பாங்க, ஒரு நல்ல லான் இருக்கும், வாக்கிங் போகலாம், இதெல்லாம் ஒரு லைப்ரரி, பெரிய லைப்ரரி இருக்குது, வந்தால் ஒரு வாரத்துக்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே, மதிக்க மாட்டேன்றாஞ்சி என்ன யாருமே அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணுறேன். இப்படியாவது ஒரு 2 ஏக்கர் லேண்டை திருவண்ணாமலையில் வாங்கணும் ஒரு சங்கல்பம் போட்டேன்னு வச்சுங்களேன். என்ன ஆகும் தெரியுங்களா, ரோட்ல போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமாக பார்ப்போம், இந்த லேண்டு நல்லா இருக்குல்ல, இந்த லேண்டு நல்லா இருக்குல்ல, ஸ்டார்ட் ஆகும். லேண்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா யாரையாவது பண்ணலாமா. எத்தனை பேர் வரீங்க, ஒரு 76 பேர் வரீங்களா, 76 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்லெட் அனுப்பணும், தயார் பண்ணணும். பேம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்கு எந்த கேட்சிங்காக இருக்கணும், உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை எப்படியாவது எடுத்துடணும். அதுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசணும் அப்படின்னு நான் யோசிக்கணும். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சோப்பு போடணும். நீங்கள் தான் தெய்வமே, நீங்கள் தான் வந்து பிரம்மஸ்வரூபமாக இருக்கீங்க, ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கீங்கலாம் போய் சொல்லணும். யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கலான்னு பிளான் பண்ணணும், எப்படிலாம் பணம் வாங்கலான்னு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்கிற 2 பக்கமும் இருக்க லேண்டெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆசிரமம் எப்படி இருக்கணும்னு யூடியூப்ல எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலான மட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணணும், இப்படி கட்டலாமா வீடு, அப்படி கட்டலாமா வீடு. அப்போ சம்சாரி ஆகாமல் வேற என்ன பண்ணணும் யோசிச்சு பாரு. இப்போ எனக்கு அது மாதிரி பிளான்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் என்ன நினைக்கிறாரு மட்டும் போதும், மற்ற ஊரில் இருக்கிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறான்ற அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. குப்பனோ சுப்பனோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறதுக்காக நம்ம காரியம் பண்ணலாமா யோசிச்சு பாரு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஊரில் இருக்கிறவன் என்ன நினைப்பானே காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்வரன் என்ன நினைப்பார், ஈஸ்வரனுக்கு பிரீத்திக்காக நம்ம ஏதாவது பண்றோமான்னு யோசிச்சோம் அப்படின்னா பண்ணவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப சதிரி போயிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் சொன்னார், சாமி 5 ஏக்கர் லேண்டு சாமி, 2 பம்ப் செட் இருக்கு சாமி, இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன ஏன்னா எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்டு வாங்கணுன்ற அபிப்பிராயம் சிந்தனையே இல்லையே. அது உள்ளுக்குள்ளார கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின சிந்தனை, அதை அடுத்து ஒரு சங்கல்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சங்கல்பத்தை உத்தேசம் பண்ணி தான் தாட் ப்ராசஸ் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நான் நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னா பீஷ்மாஷ்டமி, நான் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மாஷ்டமிக்கு எங்க போலாம் அப்படின்னு ஒரு அப்போ நமக்கு வந்து ஒரே நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாவே, நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னாவே அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி சங்கல்பம் இருக்கணும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இதுக்காக இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். ஒரு சங்கல்பத்தை நீங்க பண்ணாம நாளைக்கு பீஷ்மாஷ்டமி நான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்னா மனசு என்ன பண்ணும், அந்த சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், எப்படி போகணும், எங்க போகணும், என்னெல்லாம் பார்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றேன். அப்ப சிந்தனைக்கு பின்னாடி நம்மளுடைய மனசோட தாட்டுக்கு பின்னாடி எது இருக்கு, சங்கல்பம். அப்ப ஒரே ஒரு தாட்டு மட்டும் வச்சுக்கிறீங்க, ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு மட்டும் தாட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அநேக விதமான சங்கல்பங்கள் விட்டு போச்சு அப்படின்னா ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமான தாட்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, நிர்மூலம் பண்ணி விட்டது. நான் நினைச்ச வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய கற்பனை எல்லாம் வச்சிருந்தேன். டார்கெட் எல்லாத்துக்கும் இருக்குல்ல, எனக்கும் இருக்கும்ல, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு அப்படின்னு. இப்ப யாராவது என்கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா சாமி ஏதாவது பண்ணணுமா, நான் ஒன்றும் பண்ண வேணாம், கிளாஸ் கூட பண்ண வேணாம்,
ஆயா விட்டீங்கன்னா நான் இன்னைக்கே யோசிச்சேன், நான் லீவ் விட்டுறலாமா இன்னைக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்ய வேண்டியது இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதான் உண்மை. என்ன பிராப்தி பண்றதை தவிர்த்துட்டு வேற இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஈஸ்வர பிரீத்திக்காக மட்டும்தான் கர்மா பண்ணணும். அப்ப இந்த தாட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா தாட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுது. மனசாந்தியா இருக்கும், மனசு கண்டபடி அலையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பம் இல்லை. அப்ப நம்ம எதையெல்லாம் சங்கல்பிக்கிறோமோ அது சம்பந்தமான தாட்ஸ் மட்டும்தான் போகுது. ஒரே சங்கல்பமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சங்கல்பம் என்ன பண்ணுது, செதறி கிடக்கிற மற்ற எல்லா அனந்த பேத புத்திசு உபரதாசு எல்லா சங்கல்பங்களையும் மனசையும் அது என்ன பண்ணுது, தாட்ஸையும் நெகேட் பண்ணுது, நாசம் பண்ணுது. ஒரே ஒண்ணு அது என்ன பண்ணுதுன்னா போக 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 என்ன பண்ணுது, சம்சாரக அபி உபரமத்தே, முதல்ல தாட்டு நாசமாயிடுது. அதனால்தான் பாத்தீங்கன்னா கீதால 6வது சாப்டர் படிக்கும்போது சொல்றார், சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் தியக்த்வா அசேஷதா, மிச்சமில்லாம எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்ப பிரபவான் காமான், இந்த காமம்ன்றது மனசு, தாட், ஆசை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னா சங்கல்பம் இருக்கு. அப்ப நீங்க சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சம்பந்தமான தாட்ஸே வராது. இப்ப யாருக்காவது டெல்லி போகிறதுக்கு பத்தி யோசனை இருக்கா? இல்ல. ஏன்? பிளான் இல்ல, டிக்கெட் எடுக்கல, சங்கல்பம் பண்ணல. அப்போ எதெல்லாம் நம்ம சங்கல்பிக்கலையோ அதை பத்தின தாட்ஸ் நமக்கு வர மாட்டேங்குது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் சுருக்கி 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 ஈஸ்வரனை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும், திருப்தி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தாட் என்ன பண்ணும், மற்ற எல்லா சங்கல்பத்தையும் உங்களுக்குள்ளார ஏற்கனவே நிறைய இருக்குமே, ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் எல்லாம், அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் இந்த ஒரு சங்கல்பம் என்ன பண்ணும், நாசம் பண்ணும். நாசம் பண்ணிட்டு மெதுவா 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 உங்களை என்னன்னா நிச்சல தத்துவமா ஆக்கிடும். உங்களுடைய சொரூபத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த சம்சாரத்தையே நாசம் பண்ணக்கூடியதா ஆகிவிடும் அப்படின்னு ஆச்சாரிய சொல்ற. சம்சாரக அபி உபரமத்தே, சம்சாரமும் ஷட் டவுன் ஆயிடும். ஆத்ம காமக ஆப்த காமக நிஷ்காமக அகாமக மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யம். ஆத்ம காமன், முதல்ல ஆத்மாவை காமம் பண்ணுங்க, ஈஸ்வரனை ஆசைப்படுங்க, அதுதான் காமமா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஆப்த காமக அகாம ஆப்த காமன் ஆயிடுறீங்க, அடைஞ்சிடுறீங்க. அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அகாமன் நிஷ்காமன் ஆயிடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய பிராணன் இங்கிருந்து வெளிக்கிளம்புவதில்லைன்னு மந்திரம் சொல்லுது. அத்திரைவ பிரவிலியந்தே மந்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது. அவனுடைய பிராணன் பாத்தீங்கன்னா வெளிக்கிளம்புவதில்லை, இங்கேயே அடங்கி விடுகிறது. சங்கல்பம் இல்லை. சங்கல்பம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா சங்கல்பத்தையும் விட்டாச்சு, நான் தான் அடையப்பட்டவனா இருக்கேன். அந்த நான்லயே நிக்கிற காரியம் நடந்துச்சு அப்படின்னா திரும்ப ஜென்மம் கிடைக்காது, சம்சாரம் இல்லாம போயிடும், மோட்சமாயிடும். ஆச்சாரிய சொல்ற அடுத்து தா புத்தையோ, இந்த நம்ம ஏகப்பட்ட புத்தி வச்சிருக்கோமே அந்த புத்திகள்லாம் எப்படிப்பட்டது, புத்தினா சங்கல்பம்னு எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் புத்தி புத்தி வருதோ அங்கெல்லாம் சங்கல்பம். அந்த புத்திகளானது பகுஷாகா, நம்ம வச்சிருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற சங்கல்பங்கள்லாம் எப்படிப்பட்டது, அநேக விதங்களா கிளஞ்சிருக்கு, கிளவிட்டு இருக்கு. சாக்கா யாசாம் தாம் பகுஷாக்கா, எவைகளுக்கு பாத்தீங்கன்னா அநேக சாக்கைகள் இருக்குமா, எது நம்ம புத்தி தான். நம்ம புத்தி பாத்தீங்கன்னா கிளையா விரிஞ்சு கிடக்குது ஏகப்பட்ட சங்கல்பங்களோட. அந்த பகுஷாக்கையுடைய, பகுஷாக்கான என்ன அர்த்தம், கிளைகள்னா என்ன அர்த்தம், பகுபேதா, விதவிதமானது அப்படின்னு அர்த்தம். விதவிதமா பாத்தீங்கன்னா அநேக விதங்களை உடையதான் நம்ம சங்கல்பங்கள் எல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு பேரு பகுஷாக்கா புத்தின்னு பேரு. அப்படிப்பட்டது என்னது, பிரதிஷாக்கா பேதேனஹி அனந்தாகாச்ச பக்தியாக. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்துல 1180 கிளைகள் இருக்கு, அதுக்கு பேர் ஷாக்கான்னு பேர், ஷாக்கா பேதம். 1180 கிளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 மந்திரங்கள் பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1,00,000 மந்திரத்துல ரிச்சுவல் பார்ட் எவ்வளவு தெரியுங்களா, 80,000 மந்திரங்கள் ரிச்சுவல் பார்ட். உபாசனைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16,000 மந்திரங்கள் உபாசனா பார்ட். அதுக்கப்புறம் 4,000 மந்திரம் தான் வேதாந்தம். 80,000 மந்திரமா அப்படின்னா ஒவ்வொரு மந்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சமே மயஸ்சமே பிரியஞ்சமேனு காமஸ்சமே காமஸ்சமே சௌ மனசஸ்சமே பத்ரஞ்சமே வரிசையா இருக்கு.
எனக்காவது உங்களுக்கு சமயம் இருந்தா நான் வந்து சமக்கத்தை படிச்சு காட்டுறேன். சமக்கத்தோட மீனிங் 11 அணுவாக்கம். இந்த 11 அணுவாக்கங்கள்லயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே எனக்கு இது வேணும், இது வேணும், எனக்கு இது வேணும், மே 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 ஆடுதான் வந்து மேன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சமக்கம் ஃபுல்லா மே 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 எனக்கு கொடு, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். லிஸ்ட் அடங்கவே இல்லை. நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்குது. நம்மள்கிட்ட கேட்டீங்கன்னா என்னப்பா வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 20 ஐட்டம் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு தெரியாது என்ன கேட்கறது. நான் கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார். வந்தோடனே என்ன கேட்கறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதா கொடுப்பா அப்படின்றோம். பொதுவா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லாம் நல்லதா கொடு எனக்கு, அவ்வளவுதான். ஏன்னா லிஸ்ட் போடவே நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வேணும்னு லிஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால 10-20க்கு மேல எழுத முடியாது. ஆனா வேதம் என்ன பண்ணுது தெரியுங்களா? வேதத்தோட பூர்வ காண்டம் 80,000 மந்திரங்கள். ஸ்ரீ சூக்தம் படிச்சா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பல சுருத்தி இருக்கு. ஒவ்வொரு சூக்தங்களுக்கும் பல சுருத்தி இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் 10 பக்கம் இருக்கு அப்படின்னா பல சுருதி வந்து பாத்தீங்கன்னா 20 பக்கம் இருக்கு. பலன் என்ன கிடைக்கும்? சரி அது பரவாயில்ல. முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம்னு எடுத்தா இந்த கந்த சஷ்டி படிக்கிறவனுக்கு இது நடக்காது, அது நடக்காது, பில்லி சூனியம் போகும், அது போகும், இது போகும். ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே வேணும் 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 வேணும், எல்லாத்தையும் வேணும் வேணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே அந்த பிரீஸ்ட் வந்து என்ன பண்றாரு, பட்டர் வந்து சொல்லுவார், பூஜாரி குருக்கள் சொல்லுவார், இந்த கோயில் ரொம்ப விசேஷம், இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஐயோ சாமியை கும்பிட வந்தவன்ட்ட போயிட்டு எதுக்கு ஆசையை விதைக்கிறீங்க? கோயில் உண்டு பண்ணப்பட்டதெல்லாம் கேட்கறதுக்காக உண்டு பண்ணப்பட்டது. ஈஸ்வரன் அன்பு பண்றதுக்காக, ஈஸ்வர ஆராதனைக்காக செய்யப்பட்டது எல்லா கோயிலும். வேதங்கள்ல இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வர ஆராதனைக்காக செய்யப்பட்டது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் காமத்தை உண்டு பண்றதா ஆகிட்டோம். அப்ப வேதத்துல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷாக்கா வேதேன 4 வேதங்கள். 4 வேதங்கள்லயும் ஒவ்வொரு வேதத்திலையும் அநேக சாக்கைகள் இருக்கு. வேதத்துல கிளைகளா பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப அந்த கிளைகள் ஒவ்வொன்றுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அனந்தாக சங்கல்பங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைத்திரிய சாக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் லிஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா பாடசாலையில போய் வாத்தியாரை யாரையா பார்த்து பிரயோகம் பண்றவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு உங்களுடைய சாக்கையில எத்தனை சங்கல்பம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சங்கல்பம் அடங்குமா? என்னைக்காவது அடங்குமான்னு கேட்டீங்கன்னா ஜீவனம் ஃபுல்லா பண்ணினாலும் முடியாது, பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தை பண்ணி முடிக்க முடியாது. ஏகப்பட்ட சங்கல்பங்களை வேதத்தோட பூர்வபாகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்தாக எல்லை இல்லாம அனந்தமா இருக்கு. பக்வியக ரொம்ப வெரைட்டியா சங்கல்பம். எனக்கு குழந்தை பிறக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கணும், என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், என் குழந்தைக்கு நல்ல பொண்ணு வேலை கிடைக்கணும், என் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்யாணம் ஆகணும், நல்ல பேர குழந்தைக்கு கிடைக்கணும், பேர குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், பேர குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்களுக்கு பேர குழந்தை பிறக்கும். என்னைக்காவது முடியுமா? இது யோசிச்சு பாரு. நம்ம இது மாதிரிதான் இது பண்ணிட்டு சஷ்டியப்த பூர்த்தியில இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசு வந்தோன்னு 1, 70 வயசு வந்தோன்னு 1, 80 வயசு வந்தோன்னு 1 பூஜை நடந்துகிட்டே இருக்கு. திருக்கடையூர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா விதவிதமா பார்க்கலாம். திருக்கடையூர்ல நாங்க போனோம் அப்படின்னா அம்பாலை பார்த்து ஆஹா என்னமா இருக்கா அம்பா அப்படின்ட்டு சுவாமியையும் அம்பாலையும் பார்த்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். ஆனா அங்க வர கூட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதே மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து இதே பூஜை பண்ணணும், இன்னும் வாழணுமா, இங்க 100 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போற, ஞானம் வந்துட போதா உனக்கு, வரப்போறது இல்லை, சும்மா போகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வாழணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் புத்திஹீனம். ஈஸ்வரனை அடையிறதுக்கு பகவானை இப்ப நான் என்னோட ஸ்டூடெண்ட்ல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இப்ப நம்ம போன் பண்ணும்போதுலாம் சாமி கொஞ்சம் ஜீவனம் கொடுத்துட்டாருன்னா நீங்க சொல்ற மாதிரி எப்படியாவது நின்றுவான் சாமி. கரெக்ட், இது கரெக்ட். பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிக வாழ்நாள் கேட்கணும். நம்ம சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்லுது, எல்லா சாந்தி மந்திரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் ஆரோக்கியமா இருக்கட்டும்னு சொல்லுது. பத்ரம் கருணே ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்ய மாக்ஷபிர் யசத்ராக அப்படின்னு பிரார்த்தனைகள் இருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துக்காகவும் அதை ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்காக ஞானத்தையும் யோகத்தையும் அபியாசம் பண்றதுக்கு அனுகூலமா எனக்கு தேகம் வேணும். பகவானே இவ்வளவு நாள் தெரியாம போச்சு எனக்கு மரமண்டைக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 வருஷம் என்னை புழைக்க விட்டு அப்படின்னா எப்படியாவது இந்த ஞானத்தை கொஞ்சம் அபியாசம் பண்ணி கொஞ்சம் நல்லா பகவான்கிட்ட உன்னிடத்திலேயே புத்தியை ஸ்ட்ராங் பண்ணிப்பேன் நான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் நடக்கட்டும், ஒரு கொஞ்சோண்டு எனக்கு வாழ்நாள் கூட அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். அதை விட்டு போகத்துக்காகவா, ஜீவிக்கிறதுக்காகவா, வெறுமனே ஜீவிக்கிறதுக்காகவா பிரார்த்தனை பண்றது? ஆனா எல்லா வேதங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ரிச்சுவலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக விதமான காமங்கள், சங்கல்பங்கள். உங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீஸ்டிங்க சொல்லி கொடுத்து ஊரு ஃபுல்லா ஒரே காமிய பிரார்த்தனை. யாருக்கும் ஈஸ்வரன் வேணவே வேணாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துக்காரன். பகவானுக்கு பகவான் பேர் சொல்றாங்க, யாருக்கும் பகவான் வேணவே வேணாம். பகவான்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள் தான் வேணும். பகவான் எதுக்காக கோயிலுக்கு போறோம்? வியாபாரம் பண்றதுக்காக போறோம். யாரும் பகவானை வந்து பிரீத்தி பண்றதுக்காக போகல. அப்ப என்ன, என்னைக்காவது ஒரே லட்சியம் இருக்கா? பகவான் வேணும். எந்த கோயிலுக்கு போனா என்ன? எனக்கு நிறைய பேருக்கு சுவாமி பேரு தெரியாதுங்க. எனக்கு ஏகப்பட்ட அம்பாலோட விசித்திரமான பேரு, விதவிதமான பேரு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் சுவாமிக்கு ஒவ்வொரு பேரு வச்சிருக்கு. ஐயோ, எனக்கு அவ்வளோலாம் மெமரியே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது சுவாமி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுவாமி தான் எல்லா இடத்துலையும் ஒரே சாமி தான் இருக்க. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆயிடுது. இதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமான பலன்கள், விதவிதமான ரூபங்கள், நாமங்கள் எல்லாத்துலயும் போய் செதறி போய் இங்க போனா இது நடக்கும், அங்க போனா அது நடக்கும், போயிட்டே இருக்கும். நவகிரக கோயில், அதுக்கு கோயில், இந்த கோயில், இங்க போனா அது நடக்கும், அங்க போனா ராகு கேது. இப்ப ஏதோ குரு மாறி இருக்காரு போல இருக்கு. எல்லாரும் வந்து இன்னைக்கு நேத்து வியாழக்கிழமை முடிஞ்சிச்சா? ஆமா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க மாறி இருக்காரு. எல்லா கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா வட மாலை போட்டு, சுண்டக்கடலை மாலை போட்டு, பகவான சுண்டக்கடலை மாலை, வட மாலை எல்லாம் போட்டு குருவை வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ரத சப்தமி. இன்னைக்கு வந்து எங்கெங்க பெருமாள் கோயில்ல எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். எல்லாத்துக்கும் பின்னாடி ஈஸ்வர பிரீத்தி இல்ல, காரிய சித்தி, வேற எதுவும். ஒருத்தருக்கு ஒரே மாதிரியான்னு கேட்டீங்கன்னா 100 பேர் சங்கல்பம் பண்றாங்க, 100 பேருக்கும் 100 விதமான சங்கல்பங்கள். அதனால சொல்லுது, இவங்க எல்லாத்துக்கும் புத்தி வந்து பாத்தீங்கன்னா அநேக பேதங்கள் ஆயிடுது. பிரதிசாக்கா பேதேன ஹி அனந்தாச்ச புத்தைய கேஷாம். எவர்களுக்கு இந்த விதமா அநேக விதமான புத்திகள் இருக்கோ அவங்க என்னது அவ்வியவசாயினாம். இது மாதிரி யாருக்காவது இருக்குன்னா என்ன கல்டிவேட் பண்ணலங்க. அவங்க ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து நிவிருத்தி மார்க்கமா பாடம் படிக்கலைங்க. அவங்க விவேகம் ஜாகரணம் ஆகல. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. விவசாயி இல்ல, அவ்வியவசாயி. இன்னும் வந்து நிச்சயம் வரல, லைஃபோட கோல் என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட அவ்வியவசாயினாம். மந்திரத்துல தமிழ்ல எழுதும் போது விவேக அறிவு இல்லாதவைகளாகும் எழுதியிருக்கேன். லாஸ்ட் லைன் விவேக அறிவு இல்லாதவர்களுக்குன்னு எழுதிங்க, பர்சனல். அப்ப விவேக அறிவு இல்லாதவர்களுக்கு அவ்வியவசாயினாம், அவர்களுக்கு பிரமாண ஜனித்த விவேக புத்தி ரகிதானாம். ஏன்பா அவங்களுக்கு விவேகம் உண்டாகல அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பிரமாணம் கையில கிடைக்கல. எதையாவது இந்த ஜோசியர்கள் என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு எதையாவது கொண்டு வந்து காட்டுறான். இந்த கிரந்தத்துல வந்து இது சொல்லியிருக்கு, இதை பண்ணுங்க. இப்ப ரத சப்தமி, இன்னைக்கு ரத சப்தமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப்ல போய் பாருங்க. இன்னைக்கு உடனே கிளாஸ் முடிஞ்சோன்னு போய் பாருங்க. பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜோசியர் ஏகப்பட்ட கிரந்தத்துல இருந்து எங்கேயாவது ஒரு புராணத்திலேயே இதிகாசத்திலேயே எங்கேயாவது இருந்து இதை பண்ணார், அதை பண்ணார், பீஷ்மர் இதை பண்ணார், அதை பண்ணார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று ஆசை காட்டி உங்களை கர்மத்துல ஈடுபடுத்துறது. ஈஸ்வரனை வந்து சரணாகதி பண்ணவனுக்கு நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாதர் உள்ளிருக்கையிலே சொல்லு. உள்ள பகவான சதா சிந்தனை பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது கோலாவது எல்லா நாளும் ஈஸ்வரனோட, எல்லா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரார்த்தனை தான். ஈஸ்வரனை தான் அடையிறது, வேற என்ன கோல் இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு அனந்தமான சங்கல்பங்கள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க புத்தி இன்னும் கல்டிவேட் ஆகல, விவசாயம் பண்ணல, அவங்க புத்தியில நிச்சயம் வரல அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிரமாண ஜனித்த சமயக்கு பிரமாணம். எது சமயக்கு பிரமாணம்? கீதையோ உபனிஷதங்களோ படிச்சு நல்ல ஆச்சாரியர் மூலமா படிச்சு இதுதான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்திலிருந்து உண்டாகிற அந்த விவேக புத்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு, அப்ப மனசு செதறிய புத்தி செதறிய மனசு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் நிஷ்கலமா இருக்கக்கூடிய நிശ്ചல தத்துவமா இருக்கிறது தெரியாது அப்படின்னு. இதோட இத்தியர்த்தம், இதோட 41 முடிஞ்சது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கோல் என்னன்னு பார்த்துருந்துச்சு. ஒரே 2 கேள்வி கேளுங்க, எப்பவுமே கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார் வாட், எதுக்கு பண்ற? 2வது, இது எனக்கு ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணுமா, மோட்சத்தை அடைய பண்ணுமா? இந்த 2 கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதான் கட்டர், ட்ரீம் பண்றதுக்கான கட்டர். இந்த 2 கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லாததெல்லாம் ட்ரீம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரே லட்சியம் ஈஸ்வரன் மட்டும்தான் மோட்சாரத்துக்கு லட்சியம்.
முதல் ஸ்டெப் என்னது? ஈஸ்வர பிரீத்தி மட்டும்தான் முதல் ஸ்டெப். ஈஸ்வரன் பிரீத்தி ஆகும். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், என்ன என்ன லட்சியம்? நான் யாருக்காகவும் பாடம் எடுக்கல. நான் உங்களுக்கு எல்லாம் போய் சொல்ல, ஐயோ இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்காக, அதெல்லாம் இல்லை. நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக. கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் பண்றது ஒரு பூஜா, ஞான யஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பூஜா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பூஜை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரீத்திக்காக மட்டும்தான், அதான் பிரதானம். மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட். அப்ப ஈஸ்வர பிரீத்தியா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் நான் இதை சொல்லித்தரேன் ஒழிய வேற எந்த பின்னாடி எந்த மோட்டிவ் இல்லை. இதே மாதிரி நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனுக்காக, ஈஸ்வரனுக்காக, ஈஸ்வரனுக்காகவே அப்படின்னு முடியும். நாளைக்கு மீதி என்னமோ பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமியா? நாளைக்கு அஷ்டமி லீவுஜி, நவமி அன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். 42. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஒரு மந்திரம், ஒரு குரு, ஒரு சித்தாந்தம், ஒரு கிரந்தம், இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப திண்டாட்டமா போகும். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதி வர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் संसारबननाशनम्. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्ण कृष्ण कृष्ण. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. ओम नारायण नारायण नारायण. हरि ओम. கர்மகாண்டத்துக்கு பக்கம் போயிடாதீங்க ஜி. கர்மகாண்டத்துக்கு பக்கம் போனீங்க அப்படின்னா முச்சந்தில தான் நிற்கணும். எந்த ஜென்மத்திலேருந்து கரை முடியாது. பக்திக்கு வந்துடுங்க. கர்மத்தை தாண்டி பக்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சேஃப் ஜோன். ஈஸ்வரனுக்காக எல்லாத்தையும் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்காக பண்ணுங்க. இந்த கர்மங்கள், விதவிதமான கர்மங்கள்ல ஈடுபடாதீங்க. ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோட்சார்த்தி என்ன பண்ணணும்? அந்தந்த கோயிலா அலையாம கர்மமா பண்ணாம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே விஷயத்துல தீர்க்கமா போயிட்டே இருக்க. அப்பதான் மோட்சம் அடையும். சரி.